வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 5/2024 இன்றைய பங்கு சந்தை செய்திகளோட நெஸ்லே நிறுவனத்தினுடைய ஸ்டாக் ஸ்பிளிட், அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா டாடா பஞ்ச் 26 மாசத்துல 3 லட்சம் கார் வித்திருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட சுவாரஸ்யமான செய்திகளை தான் பார்க்க போறோம். வாரத்தோட கடைசி நாள் 2 நாளைக்கு முன்னால இந்திய பங்கு சந்தைகள் ஒரு நல்ல இறக்கம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு கண்டினியூவா பாசிட்டிவ் இருந்துச்சு. இன்றைக்கு வந்து பாசிட்டிவ் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 100 புள்ளிகளுக்கு மேல நிப்டி போயிருந்துச்சு. அதன் பிறகு அந்த 100 புள்ளிகளையும் இழந்து 40 புள்ளிகள் இறக்கத்துல வரைக்கும் நிப்டி வந்துருந்துச்சு. முடிவடையும் போது 52 புள்ளிகள் நிப்டி ஏற்றத்துல 21,710 க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பொறுத்தவரை 178 புள்ளிகள் ஏற்றத்துல 72,026 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டியை பொறுத்தவரை 36 புள்ளிகளை இழந்து 48,159 க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி பொறுத்தவரை இன்றைக்கு 442 புள்ளிகள் ஏற்றத்துல இருந்துச்சு. 34,851 ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. வாராந்திர அடிப்படையில் ஐடி 900 புள்ளிகளுக்கு மேல இழந்திருக்கு. நிப்டியை பொறுத்தவரை வாராந்திர அடிப்படையில் 21 புள்ளிகள் இழந்திருக்கு. சென்செக்ஸ் 238 புள்ளிகளை இழந்திருக்கு. வாலடைல் இண்டெக்ஸ் 16% மேல இந்த வாரத்துல மட்டும் டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. இது இந்திய சந்தைகளுக்கு ஃபேவரா இருக்கும். இன்றைக்கு விக்ஸ் 12.63 க்ளோஸ் ஆயிருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 83 ரூபாய் 16 காசுகள்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டில பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்கள்ல 1138 நிறுவனங்கள் இன்றைக்கு ஏற்றத்துல இருந்துச்சு. 1002 நிறுவனங்கள் இன்றைக்கு இறக்கத்துல இருந்துச்சு. அடானி போர்ட்ஸ், டிசிஎஸ், எல்&டி கன்ஸ்ட்ரக்ஷன், எஸ்பிஐ லைஃப், எல்டிஎம் மைண்ட்ரி இவங்கெல்லாம் நிப்டியுடைய டாப் ஏர்னர்ஸா இருக்காங்க. நெஸ்லே, பிரிட்டானியா, யூபிஎல், சன்ஃபார்மா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், கோட்டாக் மஹிந்திரா பேங்க் இவங்கெல்லாம் நிப்டியுடைய டாப் லூசரா இருந்தாங்க. இதுல குறிப்பா நெஸ்லே இன்றைக்கு ஸ்டாக் ஸ்பிளிட்னால மட்டும் தான் இன்றைக்கு இறக்கத்துல இருந்துச்சு. வாராந்திர அடிப்படையில் அடானி போர்ட் 13% மேல பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு எதிராக அடானி குழுமத்துக்கு ஃபேவரா உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு தான் இந்த ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த வாரத்துல இறந்தால 5.84% அளவுக்கு வீழ்ச்சியில முடிவடைஞ்சிருக்கு. 2046.7 டாலர்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 23.22 டாலர்ல சில்வர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI குரூட் பொறுத்தவரை பீபாய்க்கு 72.94 டாலர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரெண்ட் குரூட் 78.14 டாலர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் ஒரு சின்ன சரிவுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்திய சந்தையிலும் அது எதிரொலிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு கிராம் 10 ரூபாய் விலை குறைஞ்சி 22 கேரட் நகை தங்கம் 5,860 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சவரனை பொறுத்தவரை 46,880 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 24 கேரட் சுத்தங்கத்தை பொறுத்தவரை ஒரு கிராம் 6,393 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐக்கள் இந்த சந்தைகளை தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் 1,696.8 கோடி அளவு நெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இந்த விலை ஏற்றத்தை டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நல்லாவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கும் ஏறத்தாழ 3,497.62 கோடி அளவுக்கு வித்திருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான செய்திகள், டாடா பவர் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 4.3 ஜிகாவாட் உற்பத்தி திறன் இருக்கு மாடர்ன் சோலார் செல் அண்ட் மாடுலர் ஃபேக்டரி தொழிற்சாலை அமைக்க ஒரு பிளான் பண்ணியிருக்கதா இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. NHPC நிறுவனம் GPCL ஏறத்தாழ 4000 கோடி அளவுக்கு பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் அமைச்சு கொடுக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை கைப்பற்றிருக்காங்க. இது அந்த நிறுவனத்துக்கு ஃபேவரா பார்க்கப்படுது. அதானி குழுமத்துக்கு எதிராக ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்ததனுடைய எதிரொலியா சரிந்திருந்த அதானி குழும பங்குகள் நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு திரும்பவும் ரீபவுண்ட் ஆயிருக்கு. நேற்றுக்கே 1 லட்சம் கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிடேஷன் அவங்க அதிகரிச்சிருந்தாங்க. இன்றைக்கு இந்தியாவில் கூடிய பணக்கார மனிதர்கள்ல ரிலையன்ஸ் குழுமத்தினுடைய தலைவர் திரு முகேஷ் அம்பானி பிரேக் பண்ணி திரு கௌதம் அதானி முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கிறாரு. ஏறத்தாழ 11-12 மாதங்களுக்கு பிறகு திரும்பவும் அந்த இடத்தை அவர் பிடிச்சிருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா 2021 ஐபிஓ வர்றதுக்காக மொய்கி நிறுவனம் 1900 கோடி அளவுக்கு செபில ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை சேஞ்ச் பண்ணி 700 கோடி அளவுக்கு ஐபிஓ வர்றதுக்கான ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்க. இது நடைமுறைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா இந்தியாவோட புள்ளியியல் அமைப்பு இந்தியாவோட ஜிடிபி 2024 பிசிக்கல் இயர்ல ஏறத்தாழ 7% அவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 6.5% இருக்குன்னு சொல்றது இப்ப 7% ரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்குங்கிறத அவங்க இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. டாடா குழுமத்துல இருந்து ஒரு குட்டி கார் 2 வருஷத்துக்கு முன்னால லான்ச் பண்ணிருந்தாங்க. டாடா பஞ்சுங்கிற பேர்ல எஸ்யூவி வகை காரான இந்த கார் ஏறத்தாழ 26 மாசங்கள்ல 3 லட்சம் என்ற மைலேஜ் தொட்டிருக்கு. அதாவது மானவாரியா வித்து தள்ளி இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 385 கார் அவங்க வித்து தள்ளி இருக்காங்க. இது ஒரு காலத்துல மாருதி ஆல்டோ வித்து இருந்த அளவுக்கு இந்த சேல்ஸ் இருந்திருக்கு. இந்த எண்ணிக்கையும் எதிர்காலத்துல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹூண்டா நிறுவனத்துடைய எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டுக்கு வந்த பிறகும் இந்த வளர்ச்சி தொடர்ந்துட்டு இருக்கு. இதுல குறிப்பா முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். மாருதி அல்ட்ரோ எந்த அளவுக்கு சேஃப்டி குறைவான கார் உங்களுக்கு தெரியும். டாடா பஞ்ச் அப்படி இல்ல 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கு. சோ குடும்பங்களுக்கு ஏற்ற ஒரு சின்ன காரா இருந்ததுனாலதான் டாடா குழுமத்தினுடைய இந்த கார் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. டாடா குழுமத்தினுடைய பெரும்பான்மையான கார்கள் இப்போ 5 ஸ்டார் வாங்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்த முக்கியமான செய்தி எடுத்தீங்கன்னா நெஸ்லே ஷேர் இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. 1:10, அதாவது 10 ரூபா ஃபேஸ் வேல்யூல இருந்து அந்த ஷேர் 10ல இருந்து 1 பிரிச்சிருக்காங்க. அப்போ 2ஆம் தேதி 27,693 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு பிறகு 2,666 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் 2/1/2024 27,693. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 13 வருஷத்துக்கு முன்னால
23/4/2010 இந்த ஷேருடைய ஆல் டைம் லோ 2295 ரூபாய். ஒரு விஷயத்தை நீங்க இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 13 வருஷங்கள்ல இந்த ஷேர் எத்தனை மடங்கு விலையா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ இன்றைக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் வந்தாலும் எதிர்காலத்துல இந்த ஸ்டாக் திரும்பவும் ரீபவுண்ட் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நெஸ்லே நிறுவனம் ஐடிசி மாதிரி மக்களோட மக்களா அதிகமாவே புழக்கத்துல இருக்கு. எல்லா மக்களும் நெஸ்டே உணவுப் பொருட்களை அதிகமா வாங்குறாங்க. நீங்களும் வாங்குவீங்க, நானும் வாங்கிட்டு இருக்கேன். இதனாலதான் இந்த ஸ்டாக் அதிகமா விலையேறிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் மேகி இஷ்யூனால 13-14 காலகட்டத்துல இந்த ஸ்டாக் ஏறத்தாழ 13,000 ரூபாய் விலையில இருந்து 6,000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து விலை சரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து திரும்ப ரீபவுண்ட் ஆகி தான் இந்த விலை வந்தது. சோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் மூலமா 2,666 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு கூடிய இந்த ஸ்டாக் ஃபேஸ் வேல்யூ 1 மாறிடுச்சு. எதிர்காலத்துல இந்த ஸ்டாக் திரும்பவும் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனாலதான் நாம எப்பவுமே சொல்றது, முதலீடுகள் வரும்போது ரொம்ப திட்டமிட்டு தான் நீங்க முதலீடு பண்ணணும். வெறும் 100 ரூபாயில இருந்து முதலீடு பண்ண முடியும்னு சொல்றோம் இல்லையா? ஓராண்டுக்கு முன்னால டாடா ஸ்டீல் இதே மாதிரி தான் ஸ்பிளிட் பண்ணாங்க. 1,200 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருந்த அந்த ஸ்டாக் வந்து 120 ரூபாய்க்கு ஸ்பிளிட் பண்ணாங்க. இன்னைக்கு 135-136 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் நல்ல தரமான நிறுவனங்கள் சில நேரங்களில் ஸ்பிளிட் செய்யப்படலாம். அதே மாதிரி போனஸ் கொடுக்கப்படலாம். இதெல்லாம் உங்களுக்கு பயன்படணும்னா, இதனுடைய சொத்து மதிப்போட பங்கு உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரிப்பட்ட தரமான பங்குகளை உங்களுடைய சொந்த முயற்சியில நீங்க வாங்கி சேர்க்கணும். இன்றைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்களை உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இந்த செய்திகளும் தகவலும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான், பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் வெறும் ரூபாயிலிருந்து கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்க்கிற நோக்கத்தில் தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடு நீங்க எடுக்கிறதுனால உங்களுடைய முதலீட்டு ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதை கேட்டுப்படி முடிவு செய்யுங்க. நன்றி.